மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கர் வச்சு எண்ணெய் ஊத்திட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு, பிரிஞ்சி இலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்புறமா நம்ம வெங்காயம் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்து, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டு, கொஞ்சமா கல்பாசியும், அப்புறமா வந்து ஸ்டார் பூவும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் வீட்டில் உள்ள ஹோம்மேட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம வச்சுருந்த கறியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணோன்னே ஒரு ஹாஃப் லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டு தண்ணி சேர்த்து நல்லா கிளறிட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் விட்டு வேகலைன்னா இன்னும் ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வச்சுருந்த அரிசியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு, இப்போது அரிசிக்கு 3 விசில் விட்டுடலாம். 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு சிக்கன் ஃப்ரையும் நான் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் உள்ள ஃபுட்டேஜ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.